ஹாய் ஆல் வணக்கம். இந்த செஷன் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டெஸ்ட் எக்ஸிகியூஷன் கண்ட்ரோல். ஸோ இத பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? டெஸ்ட் என்ஜினா என்ன? டெஸ்ட் என்ஜின் எப்படி கிரியேட் பண்ணலாம்? டெஸ்ட் என்ஜின் ஃபைல அண்ட் அனோடேஷன்ஸ்னா என்ன? அப்படின்றது தெரிஞ்சிருந்தா தான் இத பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். ஹோப் நீங்க அத கவர் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். ஓகே. டெஸ்ட் எக்ஸிகியூஷன் கண்ட்ரோல். இதுல என்ன மீன் பண்றாங்கன்னா, ஒரு டெஸ்ட் கேஸ் இருக்குல்ல, ஆட்டோமேஷன் டெஸ்ட் கேஸ் வந்து டெஸ்ட் என்ஜின்ல எழுதுறோம். இன்னொன்னு ஒரு டெஸ்ட் மெத்தட். இதோட எக்ஸிகியூஷன் ஆர்டர் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். எக்ஸிகியூஷன் பேட்டர்ன் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். எக்ஸிக்யூட் ஆகணுமா ஆகக்கூடாதுன்றதை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். எவ்வளோ வாட்டு எக்ஸிக்யூட் ஆகணுன்றதை கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இன்னொரு டெஸ்ட் மெத்தடை கிரியேட் பண்ண போறோம். ஓகே, இந்த மெத்தட் வந்து ஏ அண்டர்ஸ்கோர் வெரிஃபை கூகுள் பேஜ். சிம்பிள். செகண்ட் வந்து பி வெரிஃபை ஃபேஸ்புக் பேஜ். இந்த மாதிரி ரெண்டு டெஸ்ட் மெத்தட், ரொம்ப சிம்பிள். பிஃபோர் மெத்தட் ஆஃப்டர் மெத்தட்லாம் எதுவும் எழுதல. ஓகேவா? ரெண்டு டெஸ்ட் மெத்தட் இருக்கு, ரெண்டு டெஸ்ட் கேஸ் கணக்காச்சு. இப்போ கூகுள் பேஜில் நம்ம என்ன பண்ண போறோம்? கூகுள் பேஜில் லான்ச் பண்ண போறோம். வெப் டிரைவர் ஈக்குவல் டு நியூ குரோம் டிரைவர் செமிகோலன் டிரைவர் டாட் https google.com. சிம்பிள். இது ஒரு டெஸ்ட் மெத்தட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ்புக். இன்ஸ்டெட் ஆஃப் google.com-குள்ள ஃபேஸ்புக். இப்போ இந்த டெஸ்ட் கேஸ் தான் நான் ரன் பண்றேன். ஃபர்ஸ்ட் google.com போயிருக்கு, அதுக்கப்புறமா ஃபேஸ்புக் ஓப்பன் ஆகுது. எந்த ஆர்டர் ரன் ஆனால் பரவாயில்ல, எனக்கு கூகுளுக்கு பதிலாக ஃபேஸ்புக் ரன் ஆனாலும் பரவாயில்ல. ஆனால் எல்லா நேரத்துலையும் அப்படி கிடையாது. நம்ம முடிவு பண்ணுற சுச்சுவேஷன் வரும். ஒரு ப்ரோக்ராம்குள்ள நிறைய டெஸ்ட் மெத்தட் இருக்குன்னா, இல்லை ஃபர்ஸ்ட் இந்த டெஸ்ட் தான் ரன் ஆகணும். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் செகண்ட் டெஸ்ட் ரன் ஆகணும் அப்படின்னு இருக்கும். ஏன்னா டெஸ்ட் ஒன்று நீங்கள் லாகின் பண்ணி வெரிஃபை பண்ணுவீங்க, டெஸ்ட் டூவில் லாக் அவுட் பண்ணி வெரிஃபை பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு எது ஃபர்ஸ்ட் ரன் ஆகணும்? டெஸ்ட் ஒன்று தான். அப்போ டெஸ்ட் மெத்தட் எந்த பேசிஸில் பை டிஃபால்ட்டாக ரன் ஆகுதுன்னா, ஆல்பபெட்டிக் ஆர்டர் வச்சு. நான் தான் உங்களுக்கு புரியறதுக்காக பி அண்டர் ஸ்கோர் ஏ அண்டர் ஸ்கோர்னு போட்டேன். சரியா? இப்போ கூகுள் ஃபர்ஸ்ட் ரன் ஆச்சு இல்லை, நான் என்ன பண்ணுறேன், இதை பின்னு மாற்றுறேன், ஃபேஸ்புக்கை ஏன்னு மாற்றுறேன். ரைட் கிளிக் பண்ணி ரன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஃபேஸ்புக் ரன் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் தான் கூகுள் ரன் ஆயிருக்கு. டெஸ்ட் மெத்தட்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ரன் ஆகும். பேசிக்காக என்ன ஆர்டர் அது கடைப்பிடிக்குதுன்னா, ஆல்பபெட்டிக் ஆர்டர். நம்ம இப்படி ஏபின்னு கொடுக்க மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் வெரிஃபைன்னு கொடுப்போம், இங்கேயும் வெரிஃபைன்னு கொடுக்குறோம். ரெண்டுமே வெரிஃபை தான். அப்போ அதுக்கு அடுத்து இருக்க லெட்டர் வந்து எது ஆல்பபெட்டிக்கலாக ஃபர்ஸ்ட்னு பார்க்கும். நம்ம ஃபர்ஸ்ட் எஃப் தான், அதுக்கப்புறம் தான் ஜி. ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். பாருங்க, ஃபேஸ்புக் ரன் ஆகுது, அதுக்கப்புறம் தான் கூகுள் ரன் ஆகுது. ஸோ பேசிக்காக நம்ம டெஸ்ட் மெத்தட் எதுனா அது ஆல்பபெட்டிக்கலாக ரன் ஆகுது. பட் இப்போ நமக்கு என்ன நீடுனா, நம்ம அந்த ஆர்டர் முடிவு பண்ணணும். எனக்கு ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் லான்ச் ஆகிற கோட் ரன் ஆகணும், அதுக்கப்புறம் லாகின் கோட் ரன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சில எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல, அதை ஃபுல்ஃபில் பண்ணுற ஆப்ஷன்ஸ் தான் ப்ரையாரிட்டி. இந்த டெஸ்ட் எக்ஸிகியூஷன் கண்ட்ரோலில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ப்ரையாரிட்டி. இட் டிசைட்ஸ் த ப்ரையாரிட்டி ஆஃப் த எக்ஸிகியூஷன் ஆர்டர். ஸோ இப்போ கரண்ட்டாக ஃபேஸ்புக் தான் ஃபர்ஸ்ட் ரன் ஆகுது, கூகுள் செகண்ட் ரன் ஆகுது. சரியா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, கூகுளை ஃபர்ஸ்ட் ரன் பண்ண சொல்ல போறேன். ஸோ ப்ரையாரிட்டி ஈக்குவல் டு 1. ஸோ இது ப்ரையாரிட்டி 1ன்னு மாற்றிட்டோம், ஃபேஸ்புக்கு ப்ரையாரிட்டி 2ன்னு மாற்றிட்டோம். சரியா? இப்போ இதை ரன் பண்ணுவோம். ரன் ஆஸ். இப்போ ஃபர்ஸ்ட் கூகுள் ரன் ஆகும் பாருங்க.
பார்த்தீங்களா? கூகுள் ரன் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் தான் Facebook ரன் ஆயிருக்கு. ஸோ இதுதான் ப்ரையாரிட்டி. அடுத்ததா நம்ம பார்க்க போற ஆப்ஷன் வந்து எனேபிள்ட் ஈக்குவல் டூ ஃபால்ஸ் விச் இஸ் யூஸ்டு ஃபார் ஸ்கிப்பிங் டெஸ்ட். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ இங்க 2 டெஸ்ட் மெத்தட் இருக்கு. ப்ரையாரிட்டி 1, ப்ரையாரிட்டி 2ல ஆர்டரா ரன் ஆகும். நான் இன்னொரு டெஸ்ட் மெத்தட் கிரியேட் பண்றேன். ஓகே. இது வந்து ப்ரையாரிட்டி 3ன்னு வச்சுப்போம். வெரிஃபை ஃபேஸ்புக்கு பதிலா வெரிஃபை ஆர்குட் பேஜ். ஓகேவா? நான் வாண்டடா ஆர்குட் வந்து இன்வாலிட் பேஜ் கொடுக்குறேன். சும்மா டெஸ்டிங்காக. அஸ்யூமிங் இது மாதிரி வேலிடான ஒரு பேஜ் இருக்கு. சரியா? இப்போ இதை ரன் பண்ணுவோம். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். google.com லோட் ஆயிடுச்சு. ஃபேஸ்புக் லோட் ஆயிடுச்சு. அடுத்தது ஆர்குட் போகுது விச் இஸ் இன்வாலிட் சைட். அப்போ என்ன அர்த்தம்? இது உங்களுக்கு ரன் ஆக தேவையில்லை. ஏன்னா இது வந்து ஆல்ரெடி ஃபெயில் எனக்கு தெரியும். இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் திரும்பி ரன் பண்ணுறேன். கூகுள், ஃபேஸ்புக், அதுக்கப்புறம் ஆர்குட் பேஜ் ரன் ஆகுது. ஃபெயில் ஆகுது. சரியா? இப்போ கன்சோலில் போய் பார்த்தீங்கன்னா 1 ஃபெயிலியர்னு காட்டுது. ஆக்சுவலாக இது ஃபெயிலியர் தான். ஆனால் திரும்பவும் இதை ரன் பண்ணும்போது ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த டெஸ்ட் கேஸை திரும்பவும் எக்ஸிக்யூட் பண்ணாதன்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் ரிப்போர்ட்டில் என்ன பண்ணுவீங்க? ஃபெயிலியர்னு காமிப்பீங்க. அதை ஸ்கிப் பண்ணுவீங்க. ஸ்கிப்னு ஒன்று இருக்குது டெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில். கரெக்டாக இது ஆல்ரெடி ஃபெயில் ஆயிருக்கு. இதை நான் ஸ்கிப் பண்ணுறேன். ஏன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். திரும்பவும் நான் அந்த டெஸ்ட் கேஸை மேனுவலாக நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க? எக்ஸிக்யூட் பண்ண மாட்டீங்க. அதே தான் டெஸ்ட் என்ஜியும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதுக்கு பேர் தான் எனேபிள்ட் ஈக்குவல் டு ஃபால்ஸ். ஓகேவா? சின்ஸ் ஆல்ரெடி ப்ரையாரிட்டி இருக்கிறதுனால நான் கம்மா போடுறேன். இல்லைன்னா இப்படி இருக்கும். யூஸ்வலாக ஒரு ஆப்ஷன் மட்டும்னா எனேபிள்ட் ஈக்குவல் டு ஃபால்ஸ்னு இருக்கும். எங்கே டெஸ்ட்ன்ற அந்த அனடேஷனில் நம்ம எல்லாம் பாஸ் பண்ணோம். இது எல்லாமே ப்ரையாரிட்டி எனேபிள்டு எல்லாமே டெஸ்ட்ன்ற அனடேஷனில் நம்ம பாஸ் பண்ணோம். ஸோ மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்? ப்ரையாரிட்டி 3, எனேபிள்ட் ஈக்குவல் டு ஃபால்ஸ்னு இருக்கலாம். இப்போ நான் இதை ரன் பண்ணுவோம். google.com ரன் ஆகுது. அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் ரன் ஆகுது. அதோட முடிஞ்சிருச்சு. ஆர்குட் ரன் ஆகல. அந்த டெஸ்ட் கேஸ் ரன் ஆகல. அண்ட் ரிப்போர்ட்லையுமே அது ரிஃப்ளெக்ட் ஆகல. கன்சோலில் பாருங்க 2 டெஸ்ட் ரன் தான். பாஸ் 2 ஃபெயிலியரே இல்லை. ஸோ இது வந்து டெம்பரரியாக அந்த டெஸ்ட் கேஸை டிசேபிள் பண்ணிருச்சு. கண்ணுக்கு தெரியாமல் மாற்றிருச்சு. ஸோ இது எக்ஸிக்யூட் ஆகாது. எக்ஸிக்யூஷன்லையுமே வராது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் மெத்தட். இட் இஸ் அ டிபெண்டன்சி கான்செப்ட். ஓகேவா? இந்த டெஸ்ட் மெத்தட் நம்ம என்ன பண்ண போறோம்னா லான்ச் கூகுள். ஓகே, லான்ச் கூகுள். இப்போ இன்னொரு டெஸ்ட் மெத்தட் கிரியேட் பண்ண போறோம். இதுல சர்ச் வேர்டுன்னு போட போறோம். ஸோ 2 டெஸ்ட் மெத்தட் இருக்கு. வெப் டிரைவரை முதல்ல கிளாஸ் லெவலில் இனிஷியேட் பண்ணுவோம். வெப் டிரைவர் ஈக்குவல் டு நல். இனிஷியலா இது நல். இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த டிரைவர் என்ன பண்ண போறோம்னா லான்ச் கூகுளில் லோட் பண்ண போறோம். டிரைவர் ஈக்குவல் டு நியூ குரோம் டிரைவர் செமிகோலன். அடுத்ததா டிரைவர் டாட் கெட்ல https google.com. இந்த சர்ச் வேர்டில் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு வேர்டை சர்ச் பண்ணி பார்க்க போறோம். டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் பை டாட் நேம். கூகுள் சர்ச் எலமெண்டோட லொகேட்டர் வந்து Q நினைக்கிறேன். Q டாட் சென்கீஸ்ல
சச்சின் டபுள் கோட்ஸ். சரியா? 2 டெஸ்ட் கேஸ் இருக்கு. ஒன்று கூகுள் லான்ச் பண்ணது, ரெண்டாவது சர்ச் வேர்டு. ஸோ எனக்கு கூகுள் தான் ஃபர்ஸ்ட் ரன் ஆகணும். அதனால டெஸ்ட் ப்ரையாரிட்டி ஈக்குவல் டு 1. சரியா? அண்ட் சேம் ஆப்ஷன் சர்ச் வேர்டில் ப்ரையாரிட்டி ஈக்குவல் டு 2. ஓகே, இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ரன் அஸ் டெஸ்ட் டெஸ்ட். google.com போது, அதுக்கப்புறம் சச்சின் டெண்டுல்கர் சர்ச் ஆயிருக்கு. 2 டெஸ்ட் கேஸுமே பாஸ். சூப்பர். பட் நான் என்ன பண்றேன், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக வேணும்னு சொல்லிட்டு ஃபெயில் பண்றேன். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மெத்தட் கூகுள். ஓகேவா? இது கரெக்ட் இல்லை, பட் உங்களுக்கு குயிக்கா புரிதலுக்காக மேக் ஷூர் இந்த டெஸ்ட் கேஸ் ஃபெயில் ஆகுது. இப்போ நான் திரும்ப ரன் பண்றேன். கூகுள் ப்ராப்பரா லோட் ஆகல. சரியா? இதனால எனக்கு தேவையில்லாம 2 டெஸ்ட் ஃபெயிலியர் கிடைக்குது. ஸோ இது மூலமா உங்களுக்கு என்ன தெரியுது, ரிப்போர்ட்ல 2 டெஸ்ட் ஃபெயிலியர் ஆகுது. கரெக்டா? ஆனா மேனேஜர் கிட்டையும் 2 டெஸ்ட் கேஸ் ஃபெயில் ஆகுதுன்ற இன்ஃபர்மேஷன் தான் போகும். ஆனா நீங்க ஒரு மேனுவல் டெஸ்டரா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க, ஒரு டெஸ்ட் ஃபெயில் ஆகுது, இன்னொரு டெஸ்ட் அதனால ஸ்கிப் ஆகுது. ஏன்னா பேஜே லோட் ஆகாதனால நான் இந்த டெஸ்ட் கேஸை எக்ஸிக்யூட்டே பண்ண முடியலன்னு அர்த்தம். கரெக்டா? இந்த டெஸ்ட் கேஸ் உங்களால எக்ஸிக்யூட் பண்ண முடியல, ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மெத்தட் வந்து ஃபெயில் ஆயிருச்சு. எப்பெல்லாம் ஒரு டெஸ்ட் மெத்தடோட டிபெண்ட் ஆயிருக்குமோ அப்ப இந்த டிபெண்ட்ஸ் ஆன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஆன் மெத்தட் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்ல அந்த டெஸ்ட் மெத்தட் நேம் நம்ம போடணும். இந்த டெஸ்ட் மெத்தடோட நேம் என்னது, லான்ச் கூகுள். இதை காப்பி பண்ணிட்டு இங்க பேஸ்ட் பண்ண போறேன். இப்போ என்ன நடக்கும்னா, ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி 1 இந்த டெஸ்ட் மெத்தட் ரன் ஆயிடும். ஓகேவா? செகண்ட் டெஸ்ட் மெத்தட் ப்ரையாரிட்டி 2 ரன் ஆகுறதுக்கு முன்னாடி டிபெண்ட்ஸ் ஆன் மெத்தட் இருக்கிறதுனால இதோட ரிசல்ட் அதை செக் பண்ணும். எல்லாம் பேக்ரவுண்ட் நடக்கும். இதோட ரிசல்ட் பாசிட்டிவா இருந்ததுன்னா இதை அலோவ் பண்ணும். இதோட ரிசல்ட் ஃபெயிலியரா இருக்கு, இது எக்ஸிக்யூட் ஆகி ஃபெயில் ஆயிருக்குன்னா அப்ப அதை சார்ந்து தான் நான் இருக்கேன், அது ஒர்க் ஆகலைன்னா என்ன ரன் பண்றது தேவையே இல்லைன்றதுனால இந்த டெஸ்ட் மெத்தட் ஆட்டோமேட்டிக்கா அது ஸ்கிப் பண்ணிடும். இதுதான் டிபெண்ட்ஸ் ஆன் மெத்தட். இப்போ ரன் பண்ற பாருங்க. google.com ரன் ஆயிருச்சு, சம் இஷ்யூ ஃபெயில் ஆயிருச்சு. இங்க பாருங்க, லான்ச் கூகுள் ஃபெயிலு, சர்ச் வேர்டு ஸ்கிப்டு. இந்த இடத்துல சிம்பிளே மாறுது பாருங்க. கன்சோலில் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். அவுட்புட் கூட டெஸ்ட் அவுட்புட் ஃபோல்டரில் இருக்கும்ல, அதை காட்டுறேன் பாருங்க. ஓப்பன் வித் வெப் ப்ரௌசர். பாருங்க, ஸ்கிப்டுன்னு இருக்கு. இந்த பாட்டம்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்க, ஸ்கிப்டு மெத்தட் சர்ச் வேர்டு. 2 மெத்தட்ல 1 ஃபெயில் 1 ஸ்கிப்னு இருக்கும். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் ஆல்வேஸ் ரன். ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ண நான் இன்னொரு மெத்தடை கிரியேட் பண்ண போகிறேன். ஓகே, தேர்ட் மெத்தட் ப்ரௌசரை க்ளோஸ் பண்ண போகுது. ப்ரௌசர் க்ளோஸ். இப்போ இதோட ப்ரையாரிட்டி 3. சரியா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, டிபெண்ட்ஸ் ஆன் மெத்தட் சர்ச் வேர்ட். சரியா? சாரி, ப்ரௌசர் க்ளோஸ் கோடை மாற்றணும்ல. டிரைவர் டாட் குவிட். ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுவோம். ரன் அஸ் டெஸ்ட். சரி, google.com ஃபெயில் ஆயிடும் கன்ஃபார்மா, பேஜ் ப்ராப்பரா லோட் ஆகல. சர்ச் வேர்டு ஸ்கிப் ஆயிருச்சு, ஏன்னா டிபெண்ட். ப்ரௌசர் க்ளோஸும் ஸ்கிப் ஆயிருது, 2 ஸ்கிப்பிங்க. சரியா? கன்சோல்லையும் பாருங்க 2 ஸ்கிப். இதுக்கான அர்த்தம் என்னன்னா, நம்ம டிபெண்ட் ஆன் மெத்தட் வந்து தேர்டுக்கும் செட் பண்ணியிருக்கோம். சர்ச் வேர்டு இங்கே வந்து ஃபெயில் ஆகல தான், ஆனால் ஸ்கிப் ஆயிடுச்சு இல்லை, பாஸ் ஆகல. ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம ஒரு மெத்தடை டிபெண்ட் ஆன் மெத்தட்னு போடுறோம்னா அந்த மெத்தட் கண்டிப்பாக பாஸ் ஆகிருக்கணும். அது ஃபெயில் ஆயிருந்தாலோ இல்லை ஸ்கிப் ஆயிருந்தாலோ, ஏன்னா இது வந்து ப்ரீவியஸ் மெத்தடான ஸ்கிப் ஆயிருச்சு.
எய்தர் ஃபெயில் ஆர் ஸ்கிப் ஆயிருந்தாலோ இந்த மெத்தட், அதாவது அதை நம்பி இருக்க மெத்தட் வந்து ஸ்கிப் ஆயிடும். ஏன்னா பாஸ் ஆகல நீ. எனக்கு ஒரு கேள்வி, ப்ரௌசர் க்ளோஸ் பண்ற கோடு வந்து எப்படி இருந்தாலும் ரன் ஆகலாம்ல? இது ஃபெயில் ஆயிருந்தாலும் ஸ்டில் ப்ரௌசர் க்ளோஸ் ஆகலாம்ல? சர்ச் வேர்டு தான் பண்ண முடியாது, ஏன்னா பேஜே ப்ராப்பராக லோட் ஆகல, அந்த எலமெண்ட் இருக்காது. அதனால இது கரெக்ட். ஆனா இது இந்த மாதிரி எந்த தடங்கள் வந்தாலும் ரன் ஆகலாம்ல? அப்ப நீங்க என்ன பண்ணலாம், ஒரு ஆப்ஷன் போடலாம். அதுதான் ஆல்வேஸ் ரன் ஈக்குவல் டு ட்ரூ. டிபெண்டன்ஸ் ஆன் மெத்தட் வந்து ஸ்டில் சர்ச் வேர்டு தான். இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. சரியா? ஆல்வேஸ் ரன் ஈக்குவல் டு ட்ரூனா என்ன அர்த்தம்னா, எனக்கு இந்த மெத்தட் ஸ்கிப்பே ஆகக்கூடாது, கண்டிப்பா ரன் ஆகணும். ஓகேவா? நீ என்னதான் அந்த மெத்தட் இன்னொரு மெத்தட் டிபெண்டா இருந்தா கூட ஷியோரா எனக்கு இது ரன் ஆகணும், அட் எனி காஸ்ட் எனக்கு ரன் ஆகணும்னு நீங்க கண்டிப்பா ரன் பண்ண வேண்டிய தேவையான டெஸ்ட் மெத்தடை இதுல போடலாம். இது எதுவா பெரும்பாலும் எதுல போடுவாங்கன்னா, இந்த டிபி கனெக்ஷனை க்ளோஸ் பண்றது, டிரைவரை க்ளோஸ் பண்றது, இந்த மாதிரியான கோடெல்லாம் இந்த டெஸ்ட் மெத்தட்ல போட்டு வேலிடேட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா, எனி காஸ்ட் அதெல்லாம் நான் கில் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஆகணும். நான் ரன் பண்றேன். ஸோ பார்த்தீங்களா, டெஸ்ட் ரன் 3 ஃபெயிலியர் 1 ஸ்கிப் 1. அப்போ ப்ரௌசர் க்ளோஸ் ஆயிடுச்சு. சரியா? ஒன்று தான் ஃபெயில் ஆயிருக்கு, ஒன்று தான் ஸ்கிப் ஆயிருக்கு, 2 ஸ்கிப் இல்லை, ப்ரௌசரும் க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்போ 3வது டெஸ்ட் மெத்தட் பாஸ். ஸோ உங்கள் ஆல்வேஸ் ரன்னோட விஷயம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் இன்வொகேஷன் கவுண்ட். இது வந்து ரிப்பீட்டட் எக்ஸிக்யூஷனுக்காக யூஸ் ஆகுது. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்ம google.com ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். google.com ப்ராப்பராக ஒர்க் ஆகும். இப்போ என்னன்னா, சில டெஸ்ட் மெத்தட் ரேண்டமாக பாஸ் ஆகலாம், ஃபெயில் ஆகலாம். ஓகேவா? அதனால அதை ரிப்பீட்டடாக ரன் பண்ணி அதோட கன்சிஸ்டன்சி, ஸ்டெபிலிட்டியை செக் பண்ணணும்னு வச்சுங்களேன். இஷ்யூஸ் வந்து ரேண்டமாக வருதுன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதை மேக் ஷுவர் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் 1க்கு 4 வாட்டி ரன் பண்ணி ஓகே ஸ்டேபிளாக இருக்குன்னு முடிவு பண்ணுவீங்க இல்லையா? அந்த மாதிரி டெஸ்ட் மெத்தடுக்கு தான் இந்த இன்வொகேஷன் கவுண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நான் என்ன பண்ணுறேன், இந்த இன்வொகேஷன் ஆப்ஷனை லான்ச் கூகுள்ன்ற டெஸ்ட் மெத்தடில் நான் போடுறேன். கமா இன்வொகேஷன் கவுண்ட். ஓகேவா? இட் எக்ஸ்பெக்ட் சம் இன்டீஜர் வேல்யூ, ஏன்னா இது ஒரு கவுண்ட். ஸோ நான் என்ன பண்ணுறேன், 5 கொடுக்குறேன். இன்வொகேஷன் கவுண்ட் 5 கொடுத்துட்டேன். சரியா? அண்ட் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கிறேன் நமக்கு தெரியறதுக்காக. லான்ச்சிங் கூகுள். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா, இந்த டெஸ்ட் கேஸை ரன் பண்ணுவோம். இன்வொகேஷன் கவுண்ட் ஈக்குவல் டு 5 கொடுத்துட்டா இப்போ ரன் பண்ண போகிறோம். google.com 1 2 3 4 5. ஓகேவா? 5 டைம்ஸ் google.com ரன் ஆகுது. சரியா? இப்போ இந்த கன்சோலில் பார்த்தாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும், லான்ச்சிங் கூகுள், லான்ச்சிங் கூகுள், லான்ச்சிங் கூகுள் அப்படின்னு 5 டைம்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. லாஸ்ட்டாக பார்க்க போகிற ஆப்ஷன் தான் டைம் அவுட். இப்போ இந்த டைம் அவுட் ஆப்ஷன் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்கிறேன். அது மாதிரி இந்த மற்ற 2 டெஸ்ட் மெத்தடை ரிமூவ் பண்ணுறோம். சரியா? இது தேவையில்லை இப்போ. ஸோ நம்ம கிட்ட ஒரு டெஸ்ட் மெத்தட் இருக்கு, இன்வொகேஷன் கவுண்ட்டையும் ரிமூவ் பண்ணிடுறோம். ஓகே, இப்போ இந்த எக்ஸாம்பிளே எடுத்துப்போம். google.com இருக்கு இல்லையா, இது லோட் ஆகணும். ஓகேவா? இதுதான் இதோட டெஸ்ட் மெத்தடு. ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்க, இது லோட் ஆகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்குன்னு வச்சுக்கோங்க. 2 நிமிஷம், ஃபியூ செகண்ட்ஸில் ரன் ஆக வேண்டியது 2 நிமிஷம் ரன் ஆனதுக்கப்புறம் சம்திங் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் மெத்தட் முடியுது. இது ஓகேவா? ப்ரொடக்ஷன் இதை அக்செப்ட் பண்ணுவாங்களா? இல்லை. இதுக்கு ஒரு பக் போடுவாங்க, பெர்ஃபார்மன்ஸ் பக் போடுவாங்க. கரெக்டாக இட் டேக்கிங் டூ மச் டைம். ஒரு மேனுவல் டெஸ்ட் இருந்து ஆட்டோமேஷன் டெஸ்ட்டாக நீங்கள் மாறும்போது கன்வெர்ட் பண்ணுற டெஸ்ட் கேசஸ் இது டிலேவாக இருக்குது, இதை வெரிஃபை பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் எழுதணும்னா டெஸ்ட் என்ஜினில் நீங்கள் அதை தனியாக எழுதவே தேவையில்லை. சிம்பிளாக இந்த ஆப்ஷனை போட்டு போயிடலாம். இதுதான் டைம் அவுட். டைம் அவுட் ஈக்குவல் டு, ஓகே, இப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறேன்னா 5000 மில்லி செகண்ட்ஸ் போட போகிறேன். 5000 மில்லி செகண்ட் ஈக்குவல் டு 5 செகண்ட்ஸ். ஜென்யூனாக ஒரு பேஜ் லோட் ஆகிறதுக்கான
டைமு. இது பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை ரன் பண்ணால் தெரியும் உங்களுக்கு. ரன் ஆஸ் டெஸ்ட் என்ஜி. ஓகே, டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ பாஸ். ஓகேவா, விச் மீன்ஸ் டைம் அவுட்னா என்னன்னா 5000 மில்லி செகண்ட்ஸ்க்குள்ள ப்ராப்பராக இந்த பேஜ் லோட் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு புரியறதுக்காக 3000 மில்லி செகண்ட்ஸ் கொடுக்குறேன். ஓகேவா, ரெக்குயர்மெண்ட் வந்து இந்த டெஸ்ட் வந்து 3000 மில்லி செகண்ட்ஸ்க்குள்ள ரன் ஆகணும்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ரொம்ப டைம் எடுக்கக்கூடாது. ஸ்பெசிஃபிக்காக டைம் ஓட்டிக்குள்ள 3000 மில்லி செகண்ட்ஸ் கொடுக்குறீங்க. ஓகேவா, ஒரு கற்பனை தான். யூஸ்வலாக இவ்வளோ கம்மியாக இருக்காது, கொஞ்சம் அதிகமான டைம் கொடுப்பீங்க. அதையும் தாண்டி டெஸ்ட் மெத்தட் ஸ்லோவாக ரன் ஆகுதுன்னா அப்போ இது பயன்படும். இது வந்து உங்களுக்கு புரியுறதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இது லோட் ஆகிறதுக்கு ஒரு 5000 மில்லி செகண்ட்ஸ் தேவைப்படுது. ஆனால் 3000 மில்லி செகண்ட்ஸ் ஆனதுக்கப்புறமே டைம் அவுட் எக்ஸப்ஷன் அடிச்சதுனால டெஸ்ட் மெத்தடை ஃபெயிலியரில் கருதப்படுது. பாருங்க, த்ரெட் டைம் அவுட் எக்ஸப்ஷன் வெரிஃபை கூகுள் லான்ச் டிடன்ட் ஃபினிஷ் வித்தின் த டைம் அவுட் 3000. அதுதான் இங்கே மெசேஜாக வந்திருக்கு. டிடன்ட் ஃபினிஷ் வித்தின் த டைம் ஆஃப் 3000. அப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண 3000 மில்லி செகண்ட்ஸ்க்குள்ள இது எக்ஸிக்யூட் ஆகி முடியல.